வார்த்தையில் வல்லமை பிறக்க, செயலில் விசுவாசம் தொனிக்க. உங்களுக்கு முன்னாடி சில பேர் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கார்டெல்லாம் நீங்க பிரேக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், you will be a record breaker. ஆவியானவரின் சத்தம் அறிந்து இயேசு கிறிஸ்துவின் பாரம் சுமந்து உங்க ஆசீர்வாதத்தை உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறதுக்காகவே சில பேருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேச போறார். உனக்காக குறித்த நபர்கள்ட்ட கர்த்தர் உங்களுக்காக பேச போகிறார். தன் ஓட்டத்தின் இலக்கை அடைய, பலரின் வியாதி கட்டுகள் உடைய. இன்றைக்கு வரப்போகிற ஒரு கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் வேரோடு பிடிக்க போகிறது. அநேகரின் மனவேதனைகள் நீங்க, கர்த்தரின் கிருபை தாங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகளை கர்த்தர் அடக்கி போடுகிற நேரம் வந்துருச்சு. பலருடைய வாழ்க்கை மாற, உன்னதரின் சித்தம் நிறைவேற. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் மலை உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை நிறுத்தாது, துவக்கும், அது ஸ்டார்ட் பண்ணும். அயராது உழைக்கும், கண்ணீரோடு ஜெபிக்கும் PPL Ministry founder and CEO Prophet Daniel Stephen. On this blessed birthday, we honor your life, we celebrate your calling, and we thank God for the gift you are to this generation. In this new chapter of your life, we rejoice with you for a year crowned with grace, guided by purpose, and overflowing with divine favor. தாயின் கருவிலே முன்குறித்தவராய் சிறு வயதிலிருந்து ஆலய வாஞ்சையுடன் ஆல்டர் பாயாக தன் திறமைகளை அனைத்தையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து பரம தகப்பனின் சுத்தமே தன் நோக்கமாக கொண்டு செயல்பட்டார். தன் வாலிப பிரயாரத்தில் விசேஷித்த அழைப்பை பெற்று அபிஷேகிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை தன் முகவரியாக கொண்டு பல தரிசனங்களோடு Prophetic Prayer Ladders Ministries ஊழியத்தை ஆரம்பித்து இன்று பல மாவட்டங்களிலும் Zoom வழியாக பல தேசங்களுக்கும் இயேசுவின் வார்த்தையை கொண்டு செல்கிறார். If God crushes Satan under your feet, he can't able to rise again. எந்த விஷயத்துல பிசாசு உன்னை வேதனைப்படுத்தினானோ அந்த வேதனைப்படுத்தின காரியத்தை உன் கால் கீழே கொண்டு வர போறார். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உன் கையை விட்டு போன காரியத்தை உன் காலு கீழே கொண்டு வருவா. தன் ஊழிய பாதையிலே பலரால் உடைக்கப்பட்ட போதும், சொல்ல முடியாத பாரங்கள் தாக்கும் போதும், பல இன்னல்கள் சந்தித்த போதும் மனம் தளராமல் never giving up attitude-உடன் எங்களுக்கும் வழிகாட்டும் மேய்ப்பனாய், ஆவிக்குரிய தகப்பனாய், தீர்க்க தரிசன சந்ததிகளை உருவாக்கினவராய், கர்த்தரின் திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பல ஆயிரங்களுக்கான ஆத்துமாக்களை வழி நடத்தி வருகிறார். தாங்க முடியாத அந்த மதில்களை நான் உனக்காய் தாண்ட வைப்பேன். நீங்கள் அதை தாண்டுவீர்கள் இயேசுவின் நாமத்தில். நீங்க தாண்டறத நீங்க மட்டும் பார்க்க மாட்டீங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு தடை போட்டாங்களோ அத்தனை பேரும் பார்ப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யற அதிசயங்களை பார்க்கறப்ப நிறைய பேருக்கு புரியாது, எனக்கே புரியல, இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய கையை நீட்டிட்டார்னா அவர் கையை ஒரு மனிதனாலும் குறுக்க முடியாது. உன்னை ரட்சிக்கும்படி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. சத்தம் அவராமே. ஹalleluya. உங்க சத்துருக்களுக்கு புரியாது கர்த்தர் உங்க லைஃப்ல எப்படி இதை தாண்ட வைத்தாருங்க. ஆனா நான் ஒரு காரியத்தை குட் நியூஸ் சொல்றேன், இந்த வருஷத்தை நீங்கள் முடிக்கிறப்ப இப்ப இருக்கிற இந்த துக்கத்தோட முடிக்க மாட்டீங்க. You will end this year with a joy. ஒரு திருப்தியோடு இந்த வருஷத்தை முடிப்பீர்கள். இத்தனை வருடங்களாக உங்கள் மூலம் கர்த்தர் பேசின துல்லியமான தீர்க்க தரிசனங்களையும் அவை நிறைவேறுகிறதையும் கண்டோம். கட்டுகள் உடைந்ததையும் வியாதிகள் நீங்கினதையும் பலரின் வாழ்க்கை மாறின சாட்சிகளையும் கேட்டு ஆச்சரியப்பட்டோம். பலத்த அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் மூலம் ஆவியானவர் நடைபித்ததை நினைக்கிறோம். அன்னைங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் 2 வயசுல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் 46 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்களுக்கு காது கேக்குது, இப்பதான் பேசுறாங்க. இப்படியா கையை தட்டுவீங்க? இப்ப பேசுறது கேக்குதா? இயேசுவின் ரத்தம் ஜெயம்ங்கறாங்க. எத்தனை வருஷமா இப்படி மெதுவா நடந்தீங்க? எனக்கு 3 வருஷமா இது மாதிரி சுத்தமா நடக்க முடியாது, உட்கார முடியாது, நடந்து கார்ல ஏற முடியாது, பஸ்ல போக முடியாது, பஸ்ல ஏற முடியாது, சீட்ல. எந்திரிங்க, நீங்களே எந்திரிங்க பாப்போம். நீங்களே எந்திரிங்க.
இதுக்கு மேல என்ன வேணும்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சும்மா வார்த்தையில அலப்புகிறவர் அல்ல, செயல்ல காட்டுகிறவர். அப்படியே ஒரு ஓட்டம் ஓடிட்டு வாங்க. தேங்க்யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பேசின மே 28, 2020 அப்போ பேசினப்போ பிரதர் என்னோட பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ நான் 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ பிரதர் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி பிறக்கிறத நான் பார்க்குறேன், அவங்க பேர் வந்து எப்ஷிபான் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நான் நம்பலை, விசுவாசியாக தான் நான் அதை கேட்டேன். ஆனால் டெலிவரி முடிஞ்சு பார்த்தா கேர்ள் பேபி தான். சேம் அவங்க பிரதர் சொன்ன மாதிரி ஆண்டவர் அவங்க மூலியமா பேசின மாதிரி கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க. இதான் என்னோட செகண்ட் பேபி. அதனால இவ பேர் எப்ஷிபான் தான் இப்ப பேர் வச்சிருக்கேன் அவளுக்கு. நல்ல கிளாப் பண்ணிரலாமே. இந்த ஆண்டில் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட வாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்தில் நாங்களும் உங்களுடன் இணைந்திருப்பதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். How brother Prophet Daniel Stephen, through your prayers we have found strength, through your words we have found directions. As you step into this new year, we declare blessings without measure, joy without limits, grace that overflows. May heaven write history through your life. May fresh oil flow, new doors open, and greater glory rest upon you. May your voice echo with power, your hands heal with fire, and your steps carry revival to nations. You are not just a leader to us, you are a family. And from the depths of our heart, we say we are so blessed to have you in our lives. We honor you today. We celebrate you always. Happy birthday, powerful man of God.